அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப் தமிழ் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 843 ரூல் ஆஃப் காம்பவுண்டிங் பத்தி பேசப் போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல முதல் முறையாக நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான தட்டி விடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, வலியுறுத்துங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 843 ரூல் ஆஃப் காம்பவுண்டிங் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யகரமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க கமெண்டின் வழியாக உங்களுடைய கருத்துக்கள தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ ஸ்னோ பாலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்னோ பால் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பனி ஒரு பனியோடைய பனி மூட்டம் ஆயிருக்கும்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதேபோல ஒரு பனி மலையில போய் நீங்க மேலே உச்சியில இருக்கிறீங்க. கையில கொஞ்சம் பனிய எடுத்துக்கிறீங்க. ஸ்னோ எடுத்துக்கிறீங்க. அத என்ன பண்றீங்க, அந்த ஐஸ எடுத்துட்டு நீங்க ஒரு உருண்டையா கையிலேயே அத தட்டி விட்டு, மேல இருந்து அத உருட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பனி மலையிலிருந்து அந்த ஸ்னோ பால் அப்படின்றது அப்படியே உருண்டு ஆ கீழ தரையில வரும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது நிலத்துல விழுகுறப்போ மிகப்பெரிய ஒரு பந்தா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இதுதான் பார்த்தீங்கன்னா, ஸ்னோ பாலிங் எஃபெக்ட்ன்னுவாங்க. ஸோ இந்த ஸ்னோ பாலிங் எஃபெக்ட் தான் இந்த 843 ரூல் ஆஃப் காம்பவுண்டிங்லயும் ஆகும். அதாவது உங்களுடைய சிறிய சேமிப்பு, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பணத்த சேமிச்சுட்டு, அத நீங்க முதலீடு பண்ணிட்டே வந்தீங்கன்னா, அது பெரும் தொகையா அது மாறும். அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதுல சொல்லப்படுகிறது. இந்த 8, 4, 3 அப்படின்றது என்ன அப்படின்னா, வருஷம் அப்படின்னு சொல்றோங்க. ஸோ 8 அப்படின்னா 8 வருஷம். 843 8 இயர்ஸ், 4 இயர்ஸ், 3 இயர்ஸ். அதாவது உங்களுடைய பணம் முதல் 8 வருஷம் ஸ்டெடியா குரோ ஆகும். அடுத்த 4 வருஷம் இது டபுள் ஆகும். அதுக்கு அடுத்த 3 வருஷம் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது மேஜிக்கா அப்படின்னா, உங்க பணம் சீக்கிரமா வளர ஆரம்பிச்சுரும் அப்படின்ற ஒரு விஷயம். இது எல்லா உயிரினங்கள்லயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது ஒரு கருவா இருக்கிற ஒரு உயிரினம் எப்படி ஒரு பெரிய அ இதா மாறுது, ஒரு அ மனிதனா மாறுறதாகட்டும், அல்லது ஒரு விலங்கா மாறுறதாகட்டும், அல்லது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய விதை, ஒரு சின்ன விதை ஒரு பெரிய மரமா மாறுறதாகட்டும், இது எல்லாமே இந்த காம்பவுண்டிங்ல இருக்கக்கூடிய நேச்சுரல் ப்ராசஸா இருக்கு. அதே போல தான் ஃபினான்ஷியல் ப்ராசஸ்ல தான் இந்த 843 ரூல் ஆஃப் காம்பவுண்டிங் கருதப்படுகிறது. இதுல 3 ஃபேஸ் நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த 3 ஃபேஸ்க்கு முக்கியமான ஒரு 3 ஃபேக்டர்ஸ் நம்ம கருதப்படணும். அதாவது நம்ம அத ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னா, உங்களுடைய நம்பர் 1 ஃபேக்டர் இன்வெஸ்ட்மென்ட் சாய்ஸஸ். எந்த விதமான முதலீட்டு இதுல நீங்க முதலீடு பண்றீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பொறுத்து இருக்கு. 2வது மார்க்கெட் கண்டிஷன். அந்த காலகட்டத்தில இருக்கக்கூடிய சந்தையோடைய அ கண்டிஷன் என்ன இருக்கு? அது நீங்க ஒரு வேள பங்குச் சந்தையில போட்டிருக்கிறீங்க பணத்த, அல்லது எஃப்டிலயே நீங்க போட்டிருக்கிறீங்கன்னா, அப்போ இருக்கக்கூடிய வட்டி விகிதம் எல்லாம் எவ்வளோ இருக்கு, என்ன அப்படின்றதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அதே போலவே 3வது ஒரு அம்சம் என்னன்னா, எவ்வளோ உங்கனால பங்க போட முடியும். அதாவது எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். சேமிச்சு எவ்வளோ நீங்க அத முதலீட்ல போட முடியுன்ற ஒரு விஷயம். ஸோ இந்த 843 ரூல் ஆஃப் கம்பவுண்டிங்ல நீங்க பெனிஃபிட் அடையணும் அப்படின்னா, எவ்வளோ சீக்கிரம் ஆகுமோ அவ்வளோ சீக்கிரம். சின்ன வயசுல நீங்க ஆரம்பிச்சா ரொம்ப நல்லதுன்ற ஒரு விஷயம். அதேபோல கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும் இதுல. கன்சிஸ்டன்ட்டானா மாசம் மாசம் ஒரு குறுகிய தொகைய நீங்க போட்டுட்டே வரணுன்ற ஒரு விஷயம். அதுபோல 3வது ஒரு அம்சம் என்னன்னா, நேரத்துக்கு அதுக்கேத்த மாதிரியான வேலைய நீங்க குடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். உடனே நீங்க பணத்த எடுக்க முடியாது. கொஞ்சம் டைம் ஆகும்ன்ற ஒரு விஷயம். ஸோ இதுல நீங்க எந்த விதமான முதலீட்ல நீங்க முதலீடு செய்றீங்களோ, அதுல ஒரு டைவர்சிஃபிகேஷன் கூட அவசியமா இருக்கும். ஏன்னா, சில நேரங்கள்ல தங்கம் விலை குறையலாம், மார்க்கெட் கிராஷ் ஆகலாம், அல்லது பார்த்தீங்கன்னா, எஃப்டி ரேட்ட ஆர்பிஐ குறைச்சுக்கலாம். ஸோ, இதனால பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கண்டிஷன்ல உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் எதிர்பார்க்கிறதுனால, உங்களுக்கு அந்த 843 ரூல் ஆஃப் காம்பவுண்டிங்ல வரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் உடைய ரேட்டும் கூட மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கும். மறுபடியும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நான் எந்த விதமான செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்க நகரத்தில இருக்கக்கூடிய, உங்க பிரதேசத்தில இருக்கக்கூடிய செபி ரிஜிஸ்டர்ட் ஃபைனான்ஷியல் அட்வைசர கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க முதலீடுடைய, அதாவது இந்த இன்வெஸ்ட்மென்ட் உடைய கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதலீடு பண்றதுக்கு முன்வாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ இந்த எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக நான் இந்த வீடியோ போடுறதுனால, உங்களுக்கு அந்த கால்குலேஷன்ஸோட நான் காட்டப் போறேங்க. ஸோ பாருங்க. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்க பாருங்க 8, 4, 3 அப்படின்னு நான் 3 ஃபேஸ்ல சொன்னேன் இல்லையா? பிரிச்சிருக்கிறேன். ஸோ இதுல ஒரு மினிமம் அமௌண்ட்டா ஒரு 10,000 ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா நான் ஒரு ஃபினான்ஷியல் அசெட்ல போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபினான்ஷியல் அசெட் எனக்கு 12% எனக்கு ரிட்டர்ன்ஸ் குடுக்குது. அதுக்கேத்த மாரி கால்குலேஷன் இதுல போட்டிருக்கு. ஸோ இந்த ரூ. 10,000ன்றது 8 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்க. ரூ. 24,760 கிட்டத்தட்ட பணம் டபுள் ஆயிருக்குன்ற ஒரு விஷயம். அதாவது 12% இன்ட்ரெஸ்ட்ல நான் கால்குலேட் பண்ணேன்னா. அதே நீங்க ஒரு எஃப்டி இன்ட்ரெஸ்ட்லயோ அல்லது பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்ட்லயோ நீங்க அத முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா, அது எவ்வளோ வருதுன்றத நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க.
ஆ 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரூ. 500 நீங்க போடுறீங்க மாசம் மாசம்னு வச்சுக்கோங்க. அதில தான் எழுதியிருக்கேன் மந்த்லி. 8 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ வருது தொகைன்னா, ரூ. 78,512. ஸோ அது 2யும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்றப்போ, உங்களுக்கு ரூ. 1,03,272 வந்திருக்கும். ஆஃப்டர் 8 இயர்ஸ் அப்படின்றத கால்குலேட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லம்ப்சமா ரூ. 10,000 தொகையும், ஒரு ரூ. 500 மாசம் மாசம் ஒரு எஸ்ஐபி மாதிரியும் போட்டா வரக்கூடிய ஒரு ரிட்டர்ன்ஸ்ன்ற மாரி காமிச்சிருக்கேன். ஸோ இதே வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ ஆகுது? ரூ. 10,000ன்ற ஒரு தொகை வந்து ரூ. 38,960 ஆகுது. ரூ. 500 மாசம் மாசம் அதே கன்டின்யூ பண்ணிட்டே போறதுனால, 12 வருஷம் 8 + 4 12. அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா, ரூ. 1,54,048. அதே வந்து பார்த்தீங்கன்னா, 2யும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, ரூ. 1,93,008. அது 3 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி கன்டின்யூ பண்ணிட்டே இருக்கிறப்போ எவ்வளோ ஆகுதுன்னா, அந்த கால்குலேஷன் போட்டிருக்கேன் பாருங்க. 10,000ன்றது இனிஷியலா நீங்க போட்ட அமௌண்ட் 16 வருஷத்துக்கு அப்புறம் ரூ. 61,304 ஆயிருக்கும். அதே வந்து ரூ. 500ன்றது நீங்க கன்சிஸ்டன்ட்டா நீங்க போட்டுட்டே வந்திருந்தீங்க அப்படின்னா, சுமார் 2,72,905 ரூ. 95. அதே வந்து நீங்க 2யும் நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்றப்போ, உங்க கையில ரூ. 3,34,209 கிடைச்சிருக்கும். இத வந்து நீங்க கால்குலேஷன் நீங்க மாத்திக்கலாம். அதாவது லம்ப் சம்மா நீங்க வந்து அந்த 10,000க்கு பதிலாக 1,00,000 நீங்க போட்டிருக்கீங்கன்னா, 16 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 1,00,000ன்றது வந்து கிட்டத்தட்ட 61,00,000 மாறியிருக்கும். அதே வந்து நீங்க ரூ. 500 நீங்க எஸ்ஐபில போட்டிருக்கீங்க அப்படின்றது நீங்க ரூ. 5,000 நீங்க மாத்தியிருந்தீங்க அப்படின்னா, அந்த ரூ. 5,000ன்ற ஒரு தொகை வந்து 16 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 843 ரூல் ஆஃப் காம்பவுண்டிங் படி நீங்க பார்க்குறப்போ, அந்த ரூ. 5,000ன்ற ஒரு தொகை வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ரூ. 27,00,000 ஆயிருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா, அ நீங்க வந்து மன்னிக்கவும் 27 இல்ல ரூ. 2,00,00,000 ஆயிருக்கும்ன்ற ஒரு விஷயம். அதே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தொகையில மாத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ரூ. 500 நீங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுறதுக்கு பதிலா ஒரு ரூ. 10,000 போட்டிருப்பீங்க. இல்லன்னா 50,000 போட்டிருப்பீங்க. அது உங்களுடைய சாமர்த்தியம். எவ்வளோ இருக்கு உங்ககிட்ட பணம், அதுக்கேத்த மாரி நீங்க மேனேஜ் பண்ணி போட்டீங்கன்னா, அதுக்கேத்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வந்து இதில வந்து மாறும் அப்படின்றது. ஸோ கம்பவுண்டிங் வந்து 843 ரூல் ஆஃப் கம்பவுண்டிங்ன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? இத வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு அதாவது நீங்க அ பள்ளிக்கூடத்தில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, உங்க பேரன்ட்ஸ் பாக்கெட் மணி குடுக்குறாங்கன்னா, ஸோ கன்சிஸ்டன்ட்டா நீங்க இந்த மாதிரி முதலீடு பண்ணிட்டே வரீங்கன்னா, உங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு 16 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பணம் வந்து யூஸ் ஆகலாம். 2வது ஒரு விஷயம் எதுல அப்படின்னா, இன்கேஸ் நீங்க ஏற்கனவே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபியூச்சர்ல ஒரு 16 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி நீங்க மேற்கொண்டு ஏதாவது வெளிநாட்ல போய் படிக்கணும், மேற்படிப்புக்கு போணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா, நீங்க இத வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க கருதப்படலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னிக்க ஃபாலோ பண்ணலாம். அதே போலவே நீங்க வந்து ஒருவேள நீங்க மிட் லைஃப்ல இருக்கிறீங்க. ஒரு 35லேருந்து 40 வயசுக்கு மேல இருக்கிறீங்கன்றவங்க, உங்களுடைய ஃபியூச்சர் ரிட்டயர்மென்ட்க்கு வந்து பிளான் பண்றதுக்கான இத வந்து நீங்க எடுக்கலாம். முடிவு எடுக்கலாம். ஒவ்வொருத்தருடைய காலகட்டமும், ஒவ்வொருத்தருடைய வயசு வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்கள்ல. ஸோ, அதனால அதுக்கேத்த மாரி நீங்க முடிவு எடுத்துக்கலாம். நீங்க வெளிநாட்ல போய் அ டூர் அடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, அதுக்கு கூட அதாவது ஃபாரின் டூருக்கு கூட நீங்க அத பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யகரமான பதிவுல சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்டின் வழியா தெரிவித்துக் கொள்ளலாம்னு சொல்லிட்டு, மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யகரமான தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கேஎஃப் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.